இரண்டாம் அதிகாரம் லூக்கா 22 வசனம் 19. பின்பு இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். செவிப்போம். நன்றி துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். தேவனே நம்முடைய சொந்த குமாரனுக்காய் கொடுத்தவர், அருள்வது நிச்சயம் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரின் அற்புதமான சபை கூடியவர்களுக்காக நன்றி. கர்த்தரின் பந்தியும் அவருடைய அவசியம் என்பதை குறித்து தொடர்ந்து நாங்கள் தியானித்து வர கற்றுக்கொள்ள ஆவியானவர் தாமே அவர்கள் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி. இன்றைக்கும் கர்த்தருடைய பந்தியும் அதன் அவசியமும் என்ற காரியத்தை நாங்கள் ஆண்டவரை 6வது வாரமாக கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரை எங்களை போதித்து வழிநடத்தும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நாங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரியமானவரை, நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய பந்தியும் அதனுடைய அவசியம் என்பதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அது ரொம்ப அவசியமானது, அற்புதமானது, கனத்துக்குரியது, மகிமைக்குரியது. நீங்களும் நானும் மனம் திரும்பும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். மனம் திரும்பும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், குணப்படுத்தப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், முழுகி ஞானஸ்நானம் பெற்றோம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றோம், அந்நிய பாஷையில பேசுகிறோம், செபிக்கிறோம், சபைக்கு தொடர்ந்து ஆராதனையில பங்கு பெறுகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், தசமாவம் கொடுக்கிறோம், நன்கொடைகள் கொடுக்கிறோம், ஏழை எளிய மக்களுக்கு இயன்ற உதவிகளை செய்கிறோம். ஆனால் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லை, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லை அப்படின்னு சொன்னா, இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி வாழும்போதுதான் ஆசீர்வாதம் ஆகும். அவர் என்ன சொன்னாரு? இந்த கர்த்தரின் பந்திய நியமித்திருக்கிறார். கடைசி அவர் காட்டி கொடுக்கப்படுகிற முதல் நாள் என்ன செய்யறாரு? சீசர்களை கூடி வர செய்து, நான் போக போகிறேன், நான் போறது நல்லது, உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துவேன் சொல்லிட்டு கடைசியாக அவரு காட்டி கொடுக்கப்படுகிறதுக்கு முதல் நாள் சீசர்களை வரவழைத்து கூடி வர செய்து அப்பத்தை எடுத்து அதை இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு என்னுடைய சரீரமா இருக்கிறது அப்படின்றார். அந்தப்படி பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்கு சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கை கூடிய ரத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்றாரு. என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்றாரு. நான் வருமளவும் என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்றார். ஏன் அவருடைய மரணத்தை நினைக்க சொல்றாரு அப்படின்னா, அவருடைய மரணத்தினால்தான் நமக்கு மீட்பு வந்தது, அவருடைய ரத்தத்தினால்தான் நமக்கு மீட்பு வந்தது, சரீரத்தினால் அவர் சரீரம் புட்கப்பட்டதுனாலதான் நமக்கு ரட்சிப்பு வந்தது, அவர் ரத்தம் சிந்தினதுனாலதான் நமக்கு பாவ மன்னிப்பு வந்தது, அவர் மரித்ததுனாலதான் நமக்கு மேன்மை வந்தது. கரங்களை கட்டி கத்தரை மட்டும். அதனாலதான் அவர் தராரு, ஏப்பா நீ எதை மறந்தாலும் சரி, என் மரணத்தை நான் மறந்துடாது, என் உடன்படிக்கைய மறந்துடாத, என் ரத்தத்தை மறந்துடாத, என் சரீரத்தை மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு. ஆனபடியால் அவர் சொல்றாதான் கர்த்தரின் பந்தியும் அதனுடைய அவசியம் அப்படின்னு சொல்லி கடந்த 5 வாரங்களை பார்த்தோம். இன்னைக்கு 6வது வாரத்துல பார்க்கிறோம் கர்த்தரின் பந்தியும் அதன் அவசியமும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 5 புத்தகத்திலிருந்து கடந்த 5 வாரம் பார்த்தோம். இன்றைக்கு வாரத்துல கர்த்தரின் பந்தியும் அதனுடைய அவசியம் என்பதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 5 புத்தகத்திலையும் கர்த்தரின் பந்தியில் இயேசுக்குரிய முக்கியமான வார்த்தைகள் இது. இந்த 5 புத்தகத்துல முக்கியமான வார்த்தை கர்த்தரின் பந்தியை பத்தி, இயேசுவின் ரத்தத்தை பத்தி, இயேசுவின் மரணத்தை பத்தி அவர் சொன்ன முக்கியமான வார்த்தைகள் எது அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரே வசனத்தில் மட்டும் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு சொன்னா, என்னை நினைவு இதை செய்யுங்கள் அப்படின்றார். அந்த மறுபடியும் வாசிப்போமா? 22:19. முன்பு இயேசு அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது
என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அல்லா நினைவு கூறும்படி இதை செய்யுங்க சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன 7வது வசனம், புருஷனம் பண்ணின பின்பு இயேசு அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய் இருக்கிற புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? 2 காரியத்தான். முக்கியமான காரியங்கள் அவர் சொன்னது புதிய உடன்படிக்கை அப்படிங்கிறாரு. என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால்தான் சுகம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவ தலைமையினால் சுகம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், பலன் உண்டாகும். திவினேச கூப்பிட்டு வந்தாங்க, ஜெபம் பண்ணோம். நம்ம என்ன டாக்டரா, நம்ம என்ன மருத்துவரா? இயேசு நாமத்துல ஜெபம் பண்ண சுகமாயிடுச்சு. அப்ப தலைப்புகள், அந்த ரத்தம், அவருடைய சரீரத்தினால நமக்கு மீட்பு உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகுது. இந்த கரங்களை தண்ணி கத்திரன் மட்டும் அவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்றார். இந்த கர்த்தரின் பந்தி நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியா இருக்கலாம், சீசனா இருக்கலாம், இந்த கர்த்தரின் பந்தி மட்டும் இல்லைன்னு சொன்னா இயேசுவை மறந்துடுவோம், தோத்திர பலியை மறந்துடுவோம், துதியை மறந்துடுவோம், காணிக்கையை மறந்துடுவோம், தசமாவத்தை மறந்துடுவோம், இயேசுவின் சத்தியத்தை மறந்துடுவோம். இந்த கர்த்தரின் பந்தி தான் இயேசுவின் மரணத்தை ஞாபகப்படுத்துகிறது. அல்ல சொல்லுவோமா? அது ஏன் சில சபையில திறந்தோர் வைக்கிறாங்க, சில சபைகள்ல வாழ்ந்தோர் வைக்கிறாங்க, சில சபைகள்ல பழந்தோர் கொடுக்க வைக்கிறாங்க, சில சபைகள்ல மாசந்தோர் வைக்கிறாங்க, சில சபையில 3 மாசத்துக்கு ஒரு வைக்கிறாங்க. இப்ப சில பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் ஒரு சில திறமை இருக்கிறாங்க, வீட்டுல குடும்பமா இருக்கிறாங்க, வீட்டுல குடும்பமா திறமை இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு மகிமையானது, அவ்வளவு கருத்துக்குரியது, அவ்வளவு ஆசீர்வாதமானது. இந்த சபையில இந்த கர்த்தரின் பந்தினா நம்ம மறந்துடுவோம். அதை ஞாபகப்படுத்த முடியாதத்தான் அதை செய்யறாங்க. இந்த கடைசி காலகட்டத்துல இந்த கர்த்தரின் பந்திய தினமும் எடுப்பது நல்லது, தினமும் அனுசரிப்பது நல்லது. அது மிகப்பெரிய ஆற்றலை கொண்டு வரும், பெருக்கத்தை கொண்டு வரும், நல்ல பாதுகாப்பை கொண்டு வரும். ரத்த கோட்டைக்குள்ளதான் மகிமையான காரியமாக இருக்கும். சரிங்களா? அப்ப என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அடைஞ்சா விடிஞ்சா எந்திரிச்சது இயேசுவே உடைய ரத்தத்துக்காக தோற்றம், உடைய மரணத்துக்காக தோற்றம், எனக்காக அடிக்கப்பட்டீர, எனக்காய் நொறுக்கப்பட்டீர, எனக்காய் நெருக்கப்பட்டீர. ஏன் குடும்பத்துல பிரச்சனை வருது, போராட்டம் வருது, ஏன் குடும்பத்துல கைத்திறமை வருது, ஏன் கடன் வருது, ஏன் வியாதி வருது? நினைக்கிறது இல்ல, எதை நினைக்கிறது இல்ல? இயேசுவை நினைக்கிறது இல்ல, சுயத்தை நினைக்கிறது, சுய திறமைகளை நினைக்கிறது. நம்ம திறமைகளை ஒண்ணுமே கிடையாது, அவங்களுடைய கிருபை. சொல்லுங்க, என் திறமை ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் இயேசுடைய கிருபை, எல்லாம் இயேசுவின் ரத்தம், இயேசுடைய மரணம் என்னை வாழ வைக்கிறது, இயேசுவின் ரத்தம் என்னை பரிசுத்தமாக்குறது, இயேசுவின் ரத்தம் என்னை குணப்படுத்துகிறது, இயேசுவின் காயங்கள் என்னை ஆக்கி தேற்றுகிறது, இயேசு எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா! அடைஞ்சா விடிஞ்சா எப்பொழுது இயேசுவின் ரத்தத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தை தொளிக்கணும், வீட்டுல பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தத்தை தொளிக்கணும். நம்ம இயேசுவின் ரத்தத்தை என் மேல் பூசிக்கொள்கிறேன்னு சொல்லணும். இயேசுவின் ரத்தத்தை என் பிள்ளைகள் மேல் பூசுகிறேன், இயேசுவின் ரத்தத்தை குடும்பத்துல தொளிக்கிறேன், வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தொளிக்கிறீங்கன்னா இயேசுவின் ரத்தத்துக்கு பிசாசு கிட்ட வர முடியாது, வியாதி கிட்ட வர முடியாது, விளைவினை கிட்ட வர முடியாது, மரணம் கிட்ட வர முடியாது. இயேசுவின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா! 2வது என்ன சொல்றாரு? லூக்கா 22:20 உடன்படிக்கை என்றால் என்ன? இது 20 பண்ணின பின்பு இயேசு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினுடைய புதிய உடன்படிக்கையா இருக்கிற புதிய உடன்படிக்கை. உடன்படிக்கை என்று சொன்னால் என்ன? உடன்படிக்கை என்று சொன்னால் நிலைத்திருப்பது. என்ன சொன்னால் யோவான் 15 என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்கள நிலைச்சிருப்பேன். இயேசுவோடு கூட இணைஞ்சிருக்கதான் உடன்படிக்கை. 2 தொடர்ந்து செய்வது. பவுல் சொல்றாரு, நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். தொடர்ந்து பின்பற்றுவது, தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுவது, தொடர்ந்து இயேசுவுக்காக வாழ்வது, தொடர்ந்து இயேசுவை மகிமைப்படுத்துவது, தொடர்ந்து இயேசுவுக்கு கீழ்ப்படிவது, தொடர்ந்து கர்த்தருடைய ரத்தத்தை நினைவு கூறுவது, கர்த்தரின் பந்தியை தொடர்ந்து எடுப்பது, அதுதான் உடன்படிக்கை.
மூணு, கீழ்ப்படிவது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, நீ திருடாதிருப்பாயாக, நீ பொய் சொல்லாதிருப்பாயாக, நீ வேசித்தனம் செய்யாதிருப்பாயாக, நீ உறவுக்கு சாட்சி சொல்லாதிருப்பாயாக, நீ உறவு இச்சையாதிருப்பாயாக. இப்படி கட்டளைகள் எழுதப்பட்டிருக்கிறது, கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவர்களை வாழ்வது. உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதங்களை நீதிமன்றங்கள் 28:20 மத்தேயு 25:21 ராஜ்யத்துக்குள் வந்து பிரவேசி, குஞ்சத்தில் உண்மையா இருந்தவர்கள் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் என்னது? உடன்படிக்கை. 4, சொன்னபடி செய்வது. மத்தேயு 7:24 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்களின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்புடுகள். பெருமழை ஒழிந்து பெருமளம் வந்து முடியும், அந்த வீடு விழவில்லை. ஏன் என்று சொன்னால் அது கண்களின் மேல் அத்திவாரத்துக்கு கட்டப்பட்ட வீடு, இயேசுவின் மேல் கட்டப்பட்ட வீடு, இயேசுவின் ரத்தத்தினால் கட்டப்பட்ட வீடு, இயேசுவின் ரத்தத்தினால் கட்டப்பட்ட குடும்பத்தை எந்தவித பிரச்சனையாலும் அதற்கரிய முடியாது. கருணாகதி கர்த்தரையும் மட்டுமோ. 5வது ஒரு காரியம், 5வது ஒரு காரியம் கடைபிடிப்பது. நீ என் கற்பனைகளை கைகொண்டால் நாங்கள் உம்மிடத்துல வந்து வாசம் பண்ணுவோம் சொல்லி யோவான் 16 எழுதுறாரு. என்னுடைய கற்பனைகளை கைகொண்டு நாங்கள் பிதா பரிசுத்த இயேசு உங்களிடத்தை வந்து நாங்கள் வாசம் பண்ணுவோம் அப்படின்றாரு. 6வது காரியம் மறக்காமல் இருப்பது. இயேசுவை மறக்க கூடாது. இயேசுவின் மரணத்தை மறக்காமல் இருப்பது உடன்படிக்கை. பின்தொடர்வது. என்னை பின்பற்றி வாருங்கள் சொன்னாரு. நீ என் பின்னாலே வாழ்றாரு, நீ எங்களை பின்பற்றி வாழ்றாரு. அவங்க எல்லாருமே வலைகளை உடம்புகள் எல்லாம் விட்டுட்டு இயேசு பின்பற்றி போனார். உன்னை மனிதர்களை பிடிக்கிறவங்க மாற்றுவேன் சொன்னார். இயேசுவை பின்பற்றும் போது ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, தீர்க்காய்ச்சோடு வாழ்கிற வாழ்க்கைய வாழலாம். இந்த 7 காரியங்கள். அப்ப உடன்படிக்கை. அப்ப உடன்படிக்கை என்றால் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடன்படிக்கைனா கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:10 பழைய உடன்படிக்கை பாவத்துல வாழ்ந்தார்கள். பழைய உடன்படிக்கை வந்து உடன்படிக்கை பண்ணாங்க, பாவத்துல வாழ்ந்தாங்க. ஆனா புதிய உடன்படிக்கை சாபத்தை ஆசீர்வாதமாய் மாறியது. அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின் கீழ்காரர்கள் யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி சத்தியத்தை அதிகமா போதிக்கிறாங்க. ஆனா புதிய ஏற்பாடு சத்தியத்தை கீழ்ப்படுகிறவர்கள் பாவத்தின் உடன்படிக்கையை உடைத்தெறிந்து புதிய உடன்படிக்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, அன்பின் வாழ்க்கை, இலக்கிய வாழ்க்கை, தாழ்மையான வாழ்க்கை, நன்மை செய்கிற வாழ்க்கை, எல்லாத்துல சமூக புதிய உடன்படிக்கை. அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். 14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நான் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. பழைய உடன்படிக்கை என்பது கலாத்தியர் 3:10 பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்றது, எழுந்திருக்கிறது. ஆனா புதிய உடன்படிக்கை என்பது சாபத்தை சிலுவையில உண்டுகொள்ளாமலாக்குறது, பாவத்தை சிலுவையில உண்டுகொள்ளாமலாக்குறது, சாத்தானுடைய தலையை சிலுவையில அடித்து நொறுக்கி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு கிருபையின் வாழ்க்கை, ஒரு அன்பின் வாழ்க்கை தான் இந்த உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்பது இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட உடன்படிக்கை, இயேசுவின் ரத்தத்துக்குள் வாழுகிற உடன்படிக்கை, இயேசுவின் ரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்ட உடன்படிக்கை, பாவம் மன்னிக்கும் உடன்படிக்கை. அல்லேலூயா. 3வது காரியம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படிங்கிறார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்லி ஒரே வேகத்துல ஒரே வார்த்தையை 3 தடவை திரும்ப சொல்றார். 3 தடவை எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொள்வோம்.
கொண்டு போன்ற பரிமாணம் அதிகாரத்துல 24, 25, 26, 24 வசனத்தை வாசிப்போம். சரீரமா இருக்கிறது செய்யுங்கள் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? சரீரமா இருக்கியா என்னை நினைச்சுபடி செய்யுங்கன்றாரு. 25ஆம் வசனம் என்ன சொல்லுது? போஷணம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படிய பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினுடைய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்றாரு. 26ஆம் வசனம், நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அப்ப இந்த கர்த்தரின் பந்தி என்பது சடங்கு சரம் அல்ல, எதை கடமைக்காக செய்யறதும் இல்ல. அதை செய்யும் போதெல்லாம், அதை கையில வாங்கும் போதெல்லாம் ஒரு நடுக்கத்தோடு, ஒரு பயத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு இதை நான் சாப்பிடுறதுனால என் சரீரம் சுகமாகிறது, இத பண்றதுனால எனக்கு ஆரோக்கியம் உண்டாகிறது, பாவம் பண்ணிப்பு உண்டாகிறது, என்னை பின்தொடர முடியாது, பாவம் என்னை அழிக்க முடியாது, சாபம் என்னை பின்தொடர முடியாது, நான் அவசரமான ஆற்றலை பார்க்கிறேன், சுறுசுறுப்பை பெற்றுக்கொள்ள போறேன், உற்சாகத்தை பெற்றுக்கொள்ள போறேன், ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவங்க வாழ்க்கிறேன், வாழ்க்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தான தர்மம் பண்ண போறேன், ஏழை மக்களுக்கு உதவி செய்ய போன்ற நல்ல நோக்கத்தோடு எடுப்பதுதான் கர்த்தருடைய பந்தி. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பந்தி ஏதோ ஒரு கடமைக்காக, ஒரு சரணாச்சாரத்துக்காக எடுக்கிறது இல்ல. நீங்கள் ஆரோக்கியமா வாழ்வதற்காக, உற்சாகமாய் வாழ்வதற்காக, ஒரு 3 வயசு வரைக்கும் சோடு வாழ்வதற்காக கர்த்தருடைய பந்தி நியமிக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? என்னை நினைவு செய்யுங்கள். 2, என்னை நினைவு செய்யுங்கள் என்றார். கர்த்தர் வருமானமும் இயேசுவின் மரணத்தை துணிவீங்கள் அப்படின்றார். சரிங்களா? கடைசியாக என்ன பண்ணுவோம்? கர்த்தரின் பந்தி எதற்காக? கர்த்தரின் பந்தி பாவத்தை மேற்கொள்ள செய்யும். கர்த்தரின் பந்தி தரித்திரத்தை மேற்கொள்ள செய்யும். கர்த்தரின் பந்தி வியாதியை மேற்கொள்ள செய்யும். கர்த்தரின் பந்தி மரணத்தை மேற்கொள்ள செய்யும். கர்த்தரின் பந்தி மேற்கொள்ள செய்யும். கர்த்தரின் பந்தி பகை உணர்வுகளை மேற்கொள்ள செய்யும். கர்த்தரின் பந்தி இச்சைகளை மேற்கொள்ள செய்யும். கர்த்தரின் பந்தி ரகசிய பாவத்தை மேற்கொள்ள செய்யும். கர்த்தரின் பந்தி கடன் பிரச்சனைகளை மேற்கொள்ள செய்யும். கரங்களை தட்டி கர்த்தர் மட்டும். அல்லேலூயா. அதுக்காகத்தான் கர்த்தருடைய பந்தி. கர்த்தருடைய பந்தி மரணத்தை மேற்கொள்ள செய்யும். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் வெளிப்படுத்தல் 12:11, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணத்தை ஜெயிக்க முடியும், பாதாளத்தை மேற்கொள்ள முடியும், வியாதியை மேற்கொள்ள முடியும், கடன்களை மேற்கொள்ள முடியும், மேற்கொள்ள முடியும். அதனாலதான் கர்த்தருடைய பந்தி. மரணமே வந்தாலும் வியாதி போய் ஜெபம் பண்ணி திருவிருந்த கொடுக்கும்போது கர்த்தரின் பந்தியை கொடுக்கும்போது உயிர்கள் எழுந்துச்சுவான், சுகமாயிரும், பலன் அடைஞ்சிரும். ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். ரஷ்யாவில அந்த காலகட்டத்துல சுவிசேஷம் போக முடியாது, பைபிளை கையில வைக்க முடியாது, ஜெப கூட்டங்கள் நடத்த முடியாது. அந்த காலகட்டத்துல அந்த ரிச்சார்ட் உன்பராட்ன்னு சொல்லி ஒரு பிரபலமான ஊழியக்காரர்கள்லாம் வாழ்ந்த காலத்துல, அந்த காலத்துல. ஆனா சில ஊழியங்கள் போய் ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ரஷ்யாவில் என்ன செஞ்சாங்க? ரகசிய அறைக்குள்ள, அண்டர் கிரவுண்டான ரகசிய அறைகளுக்குள்ள போய் ஆண்டவரை ஆராதிப்பது, ஜெபிப்பது, இருப்பது, இந்த கர்த்தரின் பந்திய இரவு நேரங்கள்ல கர்த்தரின் பந்திய பகிர்ந்து கொள்வது, இதெல்லாம் பண்ண காலங்கள். ஆனா இந்த கிறிஸ்தவர்கள் எங்கேயுமே நடமாடக்கூடாது, பைபிள் கை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி அங்கங்க போலீஸுகள்லாம் நிறுத்தப்படும். துப்பாக்கி ஏந்தின போலீஸுகள், கார்ல ரோந்து சுத்துற போலீஸுகள், மிலிட்டரிகள்லாம் பண்ண வச்சது. அப்ப ஒரு நாள் இரவு நேரம் ஒரு 9 மணிக்கு
ஒரு சகோதரி நடந்து போய் கொண்டிருக்கலாம். ரஷ்யாவில் எங்க போயிட்டு இருக்குன்னா, அன்னைக்கு திருவிருந்து நடக்க போகுது. திருவிருந்து நடக்க போகுது அண்டர் கிரவுண்ட்ல. அங்க அவ நடந்து போயிட்டு இருக்கிறா. கையில பைபிள் கிடையாது, இதுவும் கிடையாது. சும்மா போறத பத்தி பிரச்சனை கிடையாது. அங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீரென்றும் அந்த ராணுவ போலீஸுகள் மறித்திருக்கிறார்கள். என்னம்மா இரவு நேரத்துல நீ பொம்பளை பிள்ளையா இருக்கிற, இந்த நேரத்துல நீ எங்க போறன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஞானத்தை பயன்படுத்துகிறார். ஞானத்தை பேசுகிறார். என்ன பேசுறார்? கர்த்தரின் பந்திய எப்படி ஞானமாய் போலீஸ் கிட்ட அவன் பேசுறான்னு பாருங்க. எங்கம்மா போறோம்னு, ஐயா இன்னைக்கு என்னுடைய சகோதரன் மரித்து விட்டார். கர்த்தரின் பந்திய என்ன செய்றோம்? மரணத்தை பத்தி தான் பேசுது. என் சகோதரன் மரித்து விட்டார். அந்த மரண கூட்டத்துல இன்னைக்கு எங்களுக்கு வர வேண்டிய பங்கு பிரிப்பதற்கான உயர் வாசிக்கப்படும். எனது பைபிள் வாசிக்கப்படும் அப்படின்னு சொல்றது போல உயிர் வாசிக்கப்படும். அந்த உயிர் வாசிக்கப்படும் போது நான் இல்லைன்னு சொன்னா எனக்கு வர வேண்டிய பங்குகள்லாம் என் சகோதரர்கள் ஆதரித்துக் கொள்வார்கள். மற்றவர்கள் சாப்பிட்டு விட்டுருவாங்க. எனக்கு கிடைக்க வேண்டிய சாப்பிட்டுருவாங்க. அதனால தயவு செய்து நான் அதுக்காக போயிட்டு இருக்கிறேன். அந்த என் சகோதர மரணத்துல நான் பங்கு பெற்றாதான் நான் என் பாவத்தை பெற்றுக்கொள்ள முடியும், என் சுதந்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், என் சொத்த பங்கை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக நான் போய் கொண்டிருக்கணுமே. அந்த போலீஸுக என்ன பண்ணாங்க, அந்த கார் டிரைவரை கூப்பிட்டு, பொம்பளை பிள்ளையா இருக்கு, வயசு பிள்ளையா இருக்கு, இருட்டு நேரமா இருக்கு, இந்த பொண்ணு வெளியில இறக்கி விட சொல்றாளோ இந்த இடத்துல போய் இறக்கி விட்டுவான்னு சொல்லி போலீஸ் ரோந்து வாகனத்தை அனுப்பிவிட்டாங்க. கரங்களை தட்டி கர்த்தர முடியுமா? மரணத்துக்கு தப்பும் வழிகள் உண்டு. கர்த்தரின் பந்தி மரணத்தை மாற்றி போறோம். சரீரத்துல பலவீனமா இருக்கா, இத விசுவாசத்தோடு உட்கொள்ளுங்க, விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுங்கள். மரணத்தை மறுக்க முடியும், தீர்க்காய்ச்சோடு வாழ முடியும், ஆரோக்கியமா வாழ முடியும், சந்தோஷமா வாழ முடியும், மகிமையா வாழ முடியும், உயர்வா வாழ முடியும், தீர்க்காய்ச்சோடு வாழ முடியும். கர்த்தருடைய பந்தியம் அதனுடைய அவசியம். அல்லையா? இனி அடுத்த வாரம் தொடர்வோம். எழுந்திருந்து ஜெபிப்போம். ரத்த கோட்டைக்குள்ளே எந்த தீங்கும் தீண்டாது, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அந்த பெண்ணு வண்டியை இறக்கி விட்டு போயிடுச்சு போலீஸ் ரஜாவில. அவ போறா, எல்லாரும் கேட்கறாங்க, ஏமா லேட்டா வர்ற, என்ன வண்டி சத்தம் வர கேட்குது அப்படின்னு கேட்கும்போது அவன் இந்த அற்புதமான சாட்சிய அங்க பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய பந்தியை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. ஜெபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரின் பந்தியம் அதன் அவசியம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் 6வது வாரமாக எங்களை கற்றுக் கொடுக்கிறீர். எங்களை சபைக்கு கற்றுக் கொடுக்கிறீர். நீங்கள் நேசிக்கிறீர், எங்கள் சபையை நேசிக்கிறீர், விசுவாச மக்களை நேசிக்கிறீர், சிறுபிள்ளைகளை நேசிக்கிறீர், நேசிக்கிறீர், முதியவர்களை நேசிக்கிறீர். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த சபையில ஆண்டவரே கர்த்தாவே கலந்து கொண்டு சத்தியத்தை கேட்ட தம்பி வாலிப பையன் திவனேசுக்கானவரை கர்த்தாவே பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உங்க தாயாரை ஆசீர்வதிக்கிறீர். அந்த குடும்பத்தை இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தாவின் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அருமை தம்பி திவனேசுடைய ஆண்டவரே கர்த்தாவே எதிர்காலம் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, சபை நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடையட்டும். கர்த்தருடைய பந்திக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விலையேற பெற்ற சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம், விலையேற பெற்ற ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த ரத்தத்தை நினைவு கூறுகிறோம், சரீரத்தை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அதற்கு நாங்கள் நன்றி உள்ள புதிய உடன்படிக்கை வாழ்க்கைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சபையை நேசிக்கிறீர்கள், குடும்பங்களை நேசிக்கிறீர்கள். ஆண்டவரே, நாடுக்கிறீர்கள், எங்கள் கையின் பிரயாசங்களை நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, விலையேறப்பட்ட ரத்தத்துக்காக, சரீரத்துக்காக, மரணத்துக்காக, உடைய வார்த்தைக்காக தோத்திரம். வார்த்தையா இருக்கிற இயேசு எங்களோடு எங்களுக்கு செயல்படுகிற உண்டாக்குற அசுத்தாவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறோம். கடந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறோம்.
இருக்கிற பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறோம். பகையின் ஆவிகளை, ஆவிகளை, எரிச்சலின் ஆவிகள், மந்தன் தூசணத்தின் ஆவிகள், பாவத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்துல சபித்து நிர்மூலமாக்குகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறோம். தேவனுடைய சமாதானத்தை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறோம். தேவனுடைய விடுதலையை, ரட்சிப்பை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்த்து விடுகிறோம். ஐஸ்வர்யத்தை, பணத்தை, வருமானத்தை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்க்கிறோம். விசுவாசத்தை நாங்கள் விருத்தி அடையட்டும். இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல் விழுகட்டும். இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படட்டும். இயேசுவின் ரத்தம் சிறுபிள்ளைகள் மேல் தொழிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தம் குடும்பங்கள் மேல் தொழிக்கப்படுகிற மாட்டவரே. இயேசுவின் ரத்தத்துக்குள் வாழுகிற வாழ்க்கை, இயேசுவின் ரத்தத்துக்குள் வாழ்க்கை, இயேசுவின் ரத்தத்துக்குள் வாழ்க்கை. ஆண்டவருடைய வருகை மட்டும் இந்த ரத்தத்தை நாங்கள் நினைக்கிறோம். உங்களுடைய மரணத்தை நினைக்கிறோம். உடைய சரீரத்தை நினைக்கிறோம். உடைய அன்பை நினைக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தாவுடைய அன்பு எங்கள் இருதயத்தை நிரப்ப நன்றி. இயேசுவின் நாமத்திலே சபையை ஆசீர்வதிக்கிறோம். ஆடிய வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே கத்தால் முறிந்திருக்கிறவர்களை மன்னிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இது என்ன புதிய சத்தியமா இருக்கிறது, இது என்ன குழப்பமான சத்தியமா இருக்குன்னு சொல்லி முறுமுறுக்கிறவர்களை இயேசுவின் நாமத்துல மன்னிக்கிறோம். அவர்களை இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். உண்மையான சத்தியத்தை வெளிப்படுத்துற பரிசுத்த ஆவியானவரே மக்கள் நன்றி செலுத்துறோம். இந்த சத்தியத்தை கேட்டு நம்பி விசுவாசித்து கீழ்ப்படுகிற குடும்பங்களை அபாரமான பெருக்கத்தினாலே நீர் ஆசீர்வதிக்கிறீர்கள். மக்கள் நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் உங்க நாமத்தை மேம்படுத்துறோம். எல்லா துதி கன மைமெல்லாம் குறைந்த செலுத்துறோம். எங்கள் மீட்பர சேதமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமோட பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய சூழல் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பும் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரும் கூட என்றென்னைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆழ்களுக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்களுக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த கொடியார் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த கொடியார் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம். ஆள்களுக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு. God bless you, God bless you, God bless you.